ஸோ ஹாய் கைஸ், தமிழ்நாட்டில் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இங்கே நடந்திருக்கு. என்ன விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 70 வருஷமோ இல்லை 65 வருஷமோ நடக்காத ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே தான் 2 பேரில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1967 இந்த 2 கட்சியும் தான் மேஜராக, ஒன்று ஏடிஎம்கே வருவாங்க இல்லை டிஎம்கே வருவாங்க. இவங்க மாறி மாறி ரோல் நம்மளை எல்லாம் ஆண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னு தெரியுமா? 3வது கட்சி உள்ளே வந்துருமா, வர முடியுமா? இத்தனை வருஷமாக கெட்டி காத்த ஒரு கிரவுண்ட் லெவலில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு கட்சியால், ஒரு புதிய கட்சி, இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ நின்னது கிடையாது, இது அரசியலில் இதுக்கு முன்னாடி பெருசாக இன்வால்மெண்ட்டே ஆகாத ஒரு கட்சி, நிறைய உதவிகள் மக்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் அரசியலில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு யாராவது ஒர்க் பண்ணியிருக்க, பல வருஷமாக ஒர்க் பண்ண கட்சியான்னு கேட்டால் இல்லை. ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் அரசியல் அஃபிஷியலாக வந்துட்டு நான் அரசியலில் இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லாமல் ஒரு கட்சி வந்து மொத்த தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றி இந்த இடத்துல இப்போது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்கள் தான். அவர் வந்துட்டு கட்சி ஃபார்ம் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி 99% சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயம், நான் தான் என்கிட்ட கேட்கலாம், நீங்கள் ரஹீம் நான் பார்த்துருக்கேன், 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், எக்ஸிட் போல் வந்துச்சு, அதில் வந்துட்டு டிஎம்கே தான் மோஸ்ட்லி மெஜாரிட்டி வாங்கியிருக்கோம், ஒரு சீட் ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லை ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் மேஜாரிட்டியான நியூஸ் சேனல்ஸ் சொன்னாங்க. ஆனால் ஐ திங்க் ஏதோ ஒரு எக்ஸிட் போலில் மட்டும்தான் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க என்டிகே வந்துட்டு கிட்டத்தட்ட 100 சீட்ஸ் பக்கம் வாங்கும் அப்படின்ட்டு. மீதி எல்லாருமே சொன்னது என்ன, என்டிகே வந்துட்டு 5 சீட்ஸ் இல்லை ஒரு 20-30 அந்த ரேஞ்சில் தான் டிவிகே வந்துட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்டிகே கட்சி, நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா, நான் நியூஸில் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். மெஜாரிட்டியான எதுலேயுமே சீட்ஸ் அவங்க எடுத்துக்கிற மாதிரி காமிக்கல. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த 2-3 கட்சி முன்முனை போட்டியாக தான் இந்த டிவிலையும் காமிச்சாங்க, என்ன யாருக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு. ஏன்னா மெஜாரிட்டி அவங்க 3 பேரும் தான் மெஜாரிட்டியாக ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ டிவியில் ஏன் ரீம் அப்படி காமிச்சாங்கன்னா தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல்னா ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்தில் இருந்தோம் ஓட்டு போட்டு போகிறவங்கள்ட்ட கேட்பாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு. அது எல்லோரும் ஓட்டு போட்டு எல்லாருமே பிடிச்சி வச்சு கேட்பாங்கன்னா அப்படி கிடையாது. மெஜாரிட்டி மோஸ்ட்லி இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா, ஒரே ஒரு சான்ஸ் ஒன்றும் இல்லை, 100 சீட்ஸ் வந்து விஜய் அவர்களுடைய கட்சி ஜெயிக்கணும். அவங்களே மோஸ்ட் எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் 40,000 பேர்கிட்ட தான் கேட்டிருக்காங்க எக்ஸிட் போலில். ஸோ இத்தனை கோடி பேர் இருக்கும்போது 40,000 பேரை வச்சு நம்மளால் கெஸ் பண்ண முடியாதுன்ட்டு இது ஒரு ப்ரூஃப் தான் நமக்கு. ஏன்னா இல்லை, அவரும் அந்த 40,000 வந்து கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்காங்க, 100 சீட் பக்கம் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும்ட்டு. பட் இதுக்கு கீழே நிறைய பேர் இருந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸிட் போலில் நிறைய பேர்கிட்ட கேட்டு எடுத்தவங்க வந்துட்டு 30-20 சீட்ஸ் கூட வாங்காது அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், நம்மளால் எதுவுமே எக்ஸிட் போல் மட்டுமே எதுவும் கிடையாது. ஏன்னா அதை தாண்டி உள்ள நிறைய இருக்குது. இப்போது எலெக்ஷன் கவர்மெண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இல்லை, ஸ்டில் வந்துட்டு எண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓட்டு இன்னுமே எண்ணி முடியலை. அதனால தான் நான் உங்கள்கிட்ட 99% தான் இன்னும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது, வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு 170 சீட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு சரியான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேயில் நம்ம சீஃப் மினிஸ்டர், நம்ம ஆண்டுகிட்டு இருந்த சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு தொகுதி நின்றார். அது மோஸ்ட்லி வந்துட்டு அவருக்கு கிடைக்கல. அந்த தொகுதியில் அவருக்கு நின்ன போது தோத்துட்டார். வேறு ஒரு டிவிக்கு சேர்ந்த இன்னொரு எம்எல்ஏ வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க அந்த தொகுதியில். ஸோ ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த தொகுதியிலே ஓட்டு வித்தியாசம் நிறைய இருந்துச்சு. அவர் வந்து செகண்ட் ப்ளேஸ் சம்திங் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். டிவிக்கு அதில் அவங்கள அடிச்சிருச்சு. ஸோ டிவிக்கு வந்துட்டு நம்ம சிஎம்ஐயே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜெயிச்சிட்டாங்க மேலே. அந்த ஒரு இது கூட இருக்குது. இது வந்துட்டு வரலாறு காணாத ஒரு விஷயம் தான். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு, இன்க்ளூடிங் நானும் எதிர்பார்க்கலாம். நான் என்ன நினச்சேன்னு சொல்கிறேன். நான் மோஸ்ட்டாக நினச்சது, இப்போ ஆப்போசிட்டாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, டிவிக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக எதிர்கட்சியாக வர வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். பட் இவ்வளோ பெரிய ஜம்ப் இருக்கணும் நானும் சீரியஸாக எதிர்பார்க்கல. ஸோ ஹிஸ்ட்ரியில் மேக் பண்ண முடியாத ஒரு விஷயம் மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள்
எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டால் கூட இந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குது. ஏன்னா அவர் படிப்படியாக தான் வந்தார். ஒவ்வொரு விஷயத்துலேருந்து சம்திங் எம்எல்ஏ இன்னொரு கட்சியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கேன். இந்த அளவுக்கு ஜம்ப் கிடையாது. ஸோ ஹிஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு ஜம்பு நம்ம இதுக்கு மேலே பார்க்க முடியுமா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு ஜம்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் எத்தனை கட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் 74 சீட்ஸ் டிஎம்கே எடுத்திருக்காங்களே அப்படின்னா, ஏன் இது இவ்வளோ ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுற அளவுக்கு சொல்லியிருக்கேன்னா 74 சீட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அது வந்துட்டு ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் கூட இருக்காங்க. ஓகேவா? இப்போ என் கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பவரும் சேர்த்து தான் நான் 74 சீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஏடிஎம்கே எடுத்தீங்க, டிஎம்கே சொல்கிறேன், ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டணிகள் இருக்குது, கூட்டணி கட்சிகள் இருக்குது. கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 53 சீட்ஸ் பக்கம் எடுத்திருக்காங்க அந்த ரவுண்டில். ஆனால் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் கிட்டத்தட்ட 107 சீட்ஸ் எடுக்கிறது இது வரலாறுலேயே இனி பாசிபிள் இல்லைன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம நடக்குமான்னு நினச்சிட்டே நடந்துருச்சேங்கிற மாதிரி தான். வாய்ப்பு இருக்குது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத உடைச்சிட்டாங்க, அந்த ஹிஸ்ட்ரியே உடைச்சிட்டாங்க. ஏன்னா இது சாதாரண கூட்டணி கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு ரிலீஜியஸாகவோ காஸ்ட் வைஸாகவோ அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த இதில் மோஸ்ட் ஆஃப் த கூட்டணி கட்சியில். பட் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு சோலோவாக நின்று ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுறது ஓகே, பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா வரலாறுல இந்த எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மோடி அவர்கள் வந்துட்டு விஷ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு யாருக்கு விஷ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல. ஏன்னா அவரோட தாமரை சின்னத்திலும் ஏடிஎம்கேயும் அலையன்ஸில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. என் கூட வந்துட்டு எங்களுக்கும் எங்கள் கூட்டணி கட்சிக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு, எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கீங்க, உங்களுக்கான பணிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஏடிஎம்கே. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோஸ்ட்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிற டிவிகேவுக்கும் அவரோட டிவிகேயோட தலைவர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்யூச்சராக நம்ம வந்துட்டு நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு மக்களுடைய நலனுக்காக நான் வந்து முன்னே நின்று எந்த எல்லைக்கும் ஆகவும் எந்த எட்ஜுக்கும் நான் போயிட்டு மக்களுக்காக சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ உங்கள் கூட சேர்ந்துட்டு இனிமேல் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்து நம்ம இன்னுமே மக்களுக்காக உழைக்கலாங்கிற ஒரு டோனில் தான் பேசியிருக்காரு. அந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருக்கிற முக்கியமான பெரிய பெரிய தலைவங்களை வந்துட்டு 25லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு போட்டியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுறது தான். ஸோ டோட்டலாக வந்துட்டு நாளைக்கோ இல்லை இன்றைக்கி நைட்டு தமிழ் ஆல்ரெடி மாறிடுச்சு. இன்னும் ஒரு சின்ன இதுதான், ஏன் இன்னும் சீட் ஃபார்ம் பண்ணலன்னா ஓட்டிங் மிஷினில் சின்ன சின்ன குளறுகள் இருக்கும். இப்போ வந்துட்டு ஓட்டிங் மிஷின் எண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் கட்சியில் இருப்பாங்க, இல்லை நீங்கள் திரும்ப எண்ணுங்க, இது தப்பாக இருக்குன்னா அவங்க திரும்ப எண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம் ஆகிட்டு தான் இருக்குது இன்னும். ஏன்னா நிறைய தொகுதியில் வந்துட்டு நான் பார்க்கப்பட்ட போது 100 ஓட்ஸ் டிஃப்ரெண்டில் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகாமல் போகலாம். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸும் இருக்குது. சில இதில் வந்துட்டு 6 ஓட்ஸு அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்துட்டு அவங்க திரும்ப கவுண்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறது ஒரு காரணத்தினால இன்னும் டைம் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், கவுண்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்னர் வந்துட்டு கூப்பிடுவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்களை கூப்பிட்டு இந்த 118 பேர் ஆக்சுவலாக ஜெயிக்கணும். 118 சீட்ஸ் வேணும், 107 இருக்குது. இந்த 107 ரிமைனிங் இல்லாமல் எப்படி சீட் ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா அவங்க வந்துட்டு அலையன்ஸ் வச்சுக்கலாம். அதாவது வேறு கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ கிட்ட கேட்கலாம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது கேட்கும்போது பிற கட்சியில் இருந்த மோஸ்ட்டாக வந்துட்டு காங்கிரஸ்லேருந்து வரலாம், அந்த மாதிரி பிற கட்சியிலேருந்து வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்துட்டு அந்த 118 சீட்ஸை ஃபில் பண்ணலாம். கிட்டத்தட்ட 107 சீட்னால் ஒரு தோராயமாக ஒரு 7 இல்லைனா 8, 7 அந்த மாதிரி ஒரு சீட்ஸ் மெம்பர்ஸ் தேவை. அது ஈஸியாகவே கிடச்சிரும். ஆனாலும் அங்கே கவர்னர் வந்துட்டு கேட்பாங்க, உங்களுக்கு இந்த 118 பேர்கிட்டையும் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த மக்களை ஆள்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டு 118 பேரும் சம்மதம்னு சொன்னால் அது மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் நடக்கணும்னா ஃபஸ்ட் கவுண்டிங் வந்துட்டு கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்னர்கிட்ட போயிட்டு இந்த 118 பேர்கிட்டையும்
பெர்மிஷன் கேட்கணும். இந்த பெர்மிஷனுக்கு அவங்க எல்லாமே ஒத்துக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதனால தான் அந்த 1% பெண்டிங்கில் இருக்குது. மோஸ்ட்லி நல்லபடியாக முடிஞ்சிடும்னு நம்ம நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு மோஸ்ட்லி இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், பெர்மிஷன் அவங்க 118 பேர்கிட்ட கேட்கணும். இப்படி பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டு முழுசாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஹிஸ்ட்ரி மேக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இதுக்கப்புறமும் இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக அந்த 1% வெயிட் பண்ணி தான் ஆகணும். நானும் ஆவலாக இருக்கேன், என்ன தான் நடக்க போகுதுன்னு. உங்களுடைய ஆவலும் புரியுது. ஸோ இதுக்கு மேலே பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் டைம் யாருக்கும் இது பண்ணிட்டேன் கவர்னர்கிட்ட அந்த பெர்மிஷன்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ.